வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதிபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது விஜய் எவ்வாறு அதிமுகவுக்குள் நுழைக்க வேண்டும், அதை வைத்து கூட்டணிக்குள் நுழைத்து எப்படியாவது ஒரு 50 சீட்டாவது வாங்கணும். மக்கள் ஓட்டு போடுறது அப்புறம் இவர்களுடைய கற்பனை. ஆர்பி உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி போன்றவருடைய கற்பனை. அன்னைக்கு ஆர்பி உதயகுமார் ஓப்பனாகவே சொல்லிட்டார், ஆமாம் சரியாக முடிவெடுக்கணும், சரியாக முடிவெடுக்கணும், சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்கணும் அப்படின்னார். சிரஞ்சீவியை குறை சொன்னார். அவர் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கிறார், அதனால தான் கட்சி ஆரம்பித்து க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஆனால் பவன் கல்யாண் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்தார். இன்றைக்கி துணை முதல்வராக இருக்கின்றார். அதே மாதிரி நீங்களும் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுங்க போட்டு ஒரே அட்டகாசமான ஒரு பேச்சு ஆர்பி உதயகுமார். இப்போ ராஜேந்திர பாலாஜி ஸ்டார்ட் பண்ணிட்டார். விருதுநகர் சிவகாசியில் பேசியிருக்கிறார். அதாவது விஜய் ஒரு அற்புதமான சூப்பர் ஸ்டார். ஆமாம், ஸ்டார் நடிகர், மாசு இருக்குதுங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. மற்றபடி எல்லாத்தையும் வரக்கூடிய கூட்டத்தை எல்லாம் ஓட்டாக மாற்றக்கூடிய ஒரு சூட்சுமம் எங்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா தாவேக்காவுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம் அப்படிங்கிறார் ராஜேந்திர பாலாஜி. தாவேக்காவுக்கு அதிமுகவில் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம், அதை பற்றி ஒன்றும் கிடையாது. கூட்டணிக்கு ஓகேன்னு சொன்னால் போதும். ஆமாம், அதிமுகவினர் தாவேக்காவினருக்கு பயிற்சி தர நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மற்றபடி வராவிட்டாலும் ஒன்று கெடுதல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. வந்தால் 1% ஓட்டு அதிகமாகும். என்ன, நாங்கள் 180 சீட்டு வாங்குவோம் ராஜேந்திர பாலாஜி சொல்கிறார். அது எந்த அடிப்படைன்னு தெரியல. இப்போவே 5-6 பிரிஞ்சு கிடக்குது. செங்கோட்டையனுக்கு பின்னால் 3 பேர் பிரிவாங்க. அப்போ 8-9 பிரிஞ்சிடும் போல இருக்கு. இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் ராஜேந்திர பாலாஜி இப்படி ஒரு சூழலில் பேசியிருக்கார். தாவேகா விஜய் வந்துட்டார்னா 220 சீட்டுங்க கன்ஃபார்மு, இல்லாட்டி 180 சீட்டு நாங்கள் வந்துடுவோம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதிமுக பாஜக மட்டும் 180 சீட்டு. டிவிகே சேர்ந்தா இன்னொரு 40 சீட்டு, 220 சீட்டு சேர்ந்துருவோம். அதை பற்றி ஒன்றும் இல்லைங்க. வந்தாலும் ஆச்சு, வராட்டியும் போச்சு. நான் அதே நேரத்தில் நான் விஜய்லாம் நான் அழைக்கலைங்க. எப்படி திடீர் பல்ட்டி ராஜேந்திர பாலாஜி எல்லாத்தையும் சொல்லி போட்டு விஜய் இவர் மெகா ஸ்டார், அந்த ஸ்டார் வரணும் போகணும், 220 சீட்டு ஜெயிக்கலாம் எல்லாம் சொல்லிட்டு விஜய் நான் அழைக்கலைங்க, சும்மா ஒரு ஒப்புக்கு அந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு போட்டு உள்டா. இப்படி ஒரு சூழலில் அதிமுக தாவேக்காவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. பாஜக ஒரு பக்கம், தாவேக்கா வந்துச்சுன்னா அதிமுக கழட்டி விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இந்த ஒரு வாரம் 10 நாளாக போயிட்டு இருக்கு. மற்றபடி தாவேக்காவை எவ்வாறு இழுப்பதுங்கிறது இந்த கரூர் சம்பந்தப்பட்ட விஷயம் 1 மாசமாவே போயிட்டு இருக்கு. இப்போ திடீரென்ற அந்த முடிவு மாற்றமாக ஒரு சூழல். எடப்பாடி கையில் இன்னைக்கு உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட். அதாவது ஒரு கரூர் அந்த விஷயத்துக்கு பின்னால் எந்த அளவுக்கு அதிமுக கூட்டணிக்குள்ள தாவேக்கா இழுக்கலாம். ஆல்ரெடி பாஜக இருக்குது, தாவேக்கா இழுத்தோம்னா ஒரு 40-50 சீட்டு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது தாவேக்காவை இழுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தில் பேசினார் பாருங்க, குமாரபாளையம் நினைக்கிறேன். பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கொடி பறக்குது அப்படின்னாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல அவர்களாக வர்றாங்க, நாங்கள் என்னங்க பண்ண முடியும்னு சொல்லிட்டு அது ஒரு பேச்சில் பேசினார். இப்படி போயிட்டு இருக்க சமயத்தில் அப்புறம் தாவேக்காவினுடைய ஒரு கூட்டணி தான் அப்படிங்கிற நிலைப்பாடு வந்தது. இன்னைக்கு அந்த உளவுத்துறை ரிப்போர்ட் வந்தது உடனே, அவருடைய ஒரு மறைமுக ரிப்போர்ட் வந்தது உடனே இன்னைக்கு எடப்பாடி தாவேக்காவை விளக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு பகிரங்கமான ஒரு தகவலாக போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டால், இந்த கரூர் சம்பந்தப்பட்ட வகையில் ஏகப்பட்ட தாவேக்கா மேலே ஏகப்பட்ட ஒரு மக்கள் மேலே ஒரு மக்கள் அடிப்படையில் மக்களுடைய மனசில் ஒரு நிலைப்பாடு இல்லாத ஒரு தகுதியாகி ஒரு பொறுப்பு இது எண்ணங்கள் விட்டது. என்னப்பா முதல்ல தாவேக்கா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. ஆமாம், விஜய் மாசா போயிட்டு இருந்தாங்க. இந்த கரூர் பிரச்சனைக்கு பின்னால் விஜயினுடைய ஒரு நிலைப்பாடு சரியாக எடுக்கலை. அவர் தான் தோண்டித்தனமாக ஓடி விட்டுறார். மற்ற அதுக்கு பின்னால் நிர்வாகிகளும் ஓடிட்டாங்க. அதற்கு சப்பை கட்டும் வண்ணமாக ஆதவ் அர்ஜுனா, ஆமாம் நாங்கள் 16 நாள் பொறுத்திருந்தோம், அதுக்காக தான் இப்போ வந்தோம் அப்படிங்கிறது. அப்புறம் 30ஆம் நாள் கூப்பிட்டு அவங்க இறந்தவங்களை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் தன் ஊருக்கு பனையூருக்கு எடுத்து உட்கார வச்சு ஆறுதல் சொல்கிறார். அப்புறம் மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னா அப்புறம் இதெல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறப்ப மக்கள் அந்த வச்சிருந்த அபிப்பிராயம்
தாவேக்காவை மீது வச்சிருந்த அபிப்பிராயம் போய்விட்டது அப்படிங்கிறது இன்னைக்கு உளவுத்துறை ரிப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் எடப்பாடி மனசு இனிமே மாறக்கூடிய வாய்ப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தகவல். பொதுவாகவே தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவருடைய கட்சி நிலைப்பாடு என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது அவர்களுக்கே தெரியுதா அப்படின்னே தெரியல. புஷி ஆனந்த் சொல்லியிருக்கலாம், ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்கலாம், இல்லை 2 பேர் விஜயை தடுக்கின்றார்களா அப்படிங்கிறது தெரியல. மற்றபடி வந்து ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு டைப் அடிச்சுக்கிட்டு டிஜிட்டல் மீடியாவில் பேசிக்கிட்டு என்னமோ பண்ணிடலாம். இந்த கோர்ட்டில் சில குற்றவாளிகள்கிட்ட வந்து நீதிபதி பேசுவாங்க, அந்த மாதிரி நம்ம கான்ஃபரன்ஸ் காலில் பேசி நம்ம காசையும் கொடுத்துட்டா சோழி முடிஞ்சு ஓட்டு போட்டோம் நினைச்சிட்டாரா அப்படின்னு தெரியல. மற்றபடி இந்த நிலைப்பாடு வந்து மக்களிடம் எடுபடவில்லை அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து இன்னைக்கு எடப்பாடி கையில் இருக்குது. அதனால் வந்து இனி வரும் காலங்களில் தாவேக்காவை விளக்குவார் எடப்பாடி அப்படிங்கிறது இந்த பகிரங்கமான ஒரு தகவலாக போயிட்டுருக்கு. கட்டாயமாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உழைத்த கட்சி ஆமாம், ஆலமரமாக வளர்ந்துருக்க கட்சி 4, 5, 7 பிரிஞ்சு நாசமாக போய் இன்னைக்கு உட்காந்துருக்குறாம கூட அந்த நிலைப்பாடு அதிமுக அப்படின்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. அதையாவது கையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. ஆனால் தாவேக்காவுக்கு ஒன்றுமே இல்லை, எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது, எந்த ஒரு வரலாறும் கிடையாது. ஆரம்பித்தாங்க ஒரு கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தை அது எவ்வாறு ஆரம்பிக்க வேண்டும், கொள்கை என்ன, முதல்ல 5 பேர் தான் எங்கள் வழிகாட்டினாங்க. ப்ளஸ் இப்போ 2 அண்ணாவை எம்ஜிஆரை சேர்த்துக்கிட்டு 7 பேர் அப்படிங்கிறாங்க. இப்படி இழுத்துக்கிட்டே போனாங்க. இவங்களுக்கு ஒரு உண்மையான கொள்கை தான் என்ன? நாம் தமிழர் சீமான் கேட்குறப்பா, என்னப்பா ஒன்றுமே உருப்படி இல்லாமல் இருக்கிறீங்க, உங்களுடைய கொள்கை என்ன? தமிழ் ஆதரவா, தமிழ் எதிர்ப்பா, திராவிட ஆதரவா, திராவிட எதிர்ப்பா? இல்லை உங்கள் தாவேக்கா உன்னுடைய கொள்கை அப்படின்னா பெரியார் கொள்கை நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு தமிழ்ங்கிற ஒரு கான்செப்ட், திராவிடங்கிற கான்செப்ட் ரைட்டு ஓகே. மற்றபடி என்ன நீங்கள் கடவுள் கொள்கை உள்ளவர்களா, கடவுள் கொள்கை இல்லாதவர்களா? இந்த மாதிரி பலவிதமான கேள்விகளுக்கு இன்றைக்கி வந்து தாவேக்காட்ட எந்த ஒரு பதிலுமே கிடையாது. அதுவும் ஒரு கூட்டத்தில் விஜய் சொன்னார், ஆமாம் நான் வந்து 200 கோடி 300 கோடி சம்பாத்தியத்தை விட்டு போட்டு நான் வந்திருக்கிறேன். அதுக்கு சீமான் ஒன்று எவன் வர சொன்னான்? யாராவது கூப்பிட்டாங்களா? ஆராத்தி வச்சு வாராயின் தோழி வாராயின் ஆராத்தி வச்சு கூப்பிட்டாங்களா? யாருமே கூப்பிட கிடையாது. அவராக வந்தார், அவராக 2 மாநாடை போட்டார், அங்கங்கே பஸ்ஸு மேலே பேசினார், அங்கங்கே மயங்கி விழுந்தார்கள். குறிப்பாக கரூரில் 41 இறந்தே போனார்கள். இதுதான் விஜய் கண்டு கொண்ட மிகப்பெரிய ஒரு அரசியலோட விஷயம். மற்றபடி இதன் அடிப்படையில் வந்து மக்கள்கிட்ட தாவேக்கா சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு பிடிப்பு போயிடுச்சு. இன்றைக்கி வந்து எடப்பாடி மனம் மாறி விட்டார். கட்டாயமாக தாவேக்காவை ஒதுக்கி விடுவார். தாவேக்காவை வந்தாலுமே கூட கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதே நேரத்தில் தாவேக்காவும் அந்த நிலைப்பாடில் இருக்கிறாங்க. ஆமாம், அதிமுக கூட்டணி இல்லை நிலைப்பாடு இருந்தாலுமே கூட அதற்கு முன்னே எடப்பாடி ஒதுங்கி விட்டார் அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.